வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த vlogல பார்க்க போறது திருவண்ணாமலை பத்தி தான். ரீசெண்டா நான் திருவண்ணாமலை போயிருந்தேன் சோலோ ட்ரிப்பா. அதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் ஜெயும் ரொம்ப நாளாக திருவண்ணாமலை போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் நடக்கவே இல்லை. சடனாக நான் மட்டும் கிளம்பிட்டேன். பெங்களூர் டு திருவண்ணாமலை அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ். 4.5 hours 5 hours ரீச் ஆயிடலாம். ஏர்லி மார்னிங் 1 o'clock இங்கேருந்து கிளம்புனேன். 4:30 4:40க்கெலாம் நான் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டேன். டெம்பிள்லேருந்து ஒரு 1.5 kilometers முன்னாடி இறக்கி விட்டாங்க. நான் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் தான் புக் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 750 rupees ஆச்சு. நார்மல் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 200 400க்குள்ளேயே ஆயிரும். இதில் வந்து ட்ரெயின் ஆப்ஷன் கூட இருக்குது. ட்ரெயின்லேருந்து நீங்கள் டெம்பிள் போகிறதுக்கும் ஒரு 1.5 kilometers தான் இருக்கும் தூரம். ஆனால் பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வந்து வீக்லி 3 times தான் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வேளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு இருப்பாங்க. நான் வந்து திரும்ப ராஜகோபுரம் வரைக்கும் போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ராஜகோபுரத்துலேருந்து ரைட் சைடு தான் சைடு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளோர் மேட் கூட போட்டிருக்காங்க. இதுதான் நடப்பாதை. கிரிவலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பஸ் ஸ்டாப்லேருந்து தெற்கு கோபுரம் போயிட்டேன். கிழக்கு கோபுரத்துலேருந்து தான் அந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணுமா. இதுதான் ராஜகோபுரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்யூவில் இப்போயே உட்காந்துருந்தாங்க. இன்னும் நட திறக்கவே இல்லை. அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஒன்றுகிட்ட கேட்டேன். இந்த கிரிவல பாதையை சுற்றி வரும்போது அஷ்டலிங்கங்கள்னு இருக்கும். அந்த அஷ்டலிங்க கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் இன்னும் ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம் அங்கே வந்து வணங்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. கிரிவல பாதை ரோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கோயில் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்லிப்பர் இல்லாமல் தான் நடந்தாங்க. நான் வந்து ஸ்லிப்பர் போட்டு தான் நடந்தேன். அது தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதான் தெற்கு கோபுரம். அந்த தெற்கு கோபுரத்துலேருந்து கிழக்கு கோபுரம் போய் இந்திரலிங்கம் வணங்கிட்டு அப்படியே அங்கேருந்து இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்து வர மாதிரி இருக்கும். எல்லாரும் இந்த பாதையில் தான் போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த மாதிரி போர்டு இருக்கும். அதுலேயும் 4 languagesல எழுதியிருக்கு. யார்கிட்டையும் எந்த டவுட்டும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே கண்ணு மூடிட்டே கூட போகலாம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு போர்டு கூட இருக்கும். எல்லா பிக்சர்ஸும் எந்தெந்த இந்த அஷ்டலிங்கங்கள் எங்கே, எப்படி நம்ம கிரிவலம் போகிறோம், இந்த 14 kilometers எப்படி ரவுண்ட் எடுத்து வரோம்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. கிரிவல பாதை தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு. இந்த அஷ்டலிங்கங்கள் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கோயில் இருக்கும். போகணுன்னா நீங்கள் போகலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து 14 kilometers இந்த கிரிவலம் மொத்தம் பாதையை சுற்றி வருது. 4 to 5 hours கவர் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அக்னி லிங்கம் பார்க்க போகிறோம். இதுதான் 2வது லிங்கம். இங்கேயே நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி குட்டி கோயிலெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ரமண மகரிஷி ஆசிரமம் நான் ரீச் ஆனேன். எங்கள் அம்மாவும் ரீச் ஆகிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து மதுரையிலேருந்து திருவண்ணாமலை வந்துட்டு இருக்காங்க. ஆனால் என் கூட பாத யாத்திரை வர போகிறது இல்லை. அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நான் மட்டும்தான் போவேன். ஜஸ்ட் ஒரு பேக்லாம் வச்சுக்க சேஃபுக்காக எங்கள் அம்மாவை வர சொல்லியிருந்தேன். அம்மா வந்துட்டு ஊர்லேருந்தே காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து அம்மாவுக்கு சப்பாத்தி சப்ஜியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் இங்கேயே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வச்சுட்டு, அப்புறம் பேக்கையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா கோயில்லையும் மலை மேலே சாமி இருக்கும். ஆனால் இங்கே மலையே சாமியாக இருக்குது. இந்த திருவண்ணாமலையே சிவலிங்கமாக பாவிக்கப்படுது. இதோட புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது. அதுவும் சொல்கிறேன். அப்படியே அந்த வேலை போயிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் வந்து யமலிங்கம் இருக்குது. யமலிங்கம் நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வேலை நீங்கள் போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். 2 பக்கம் ஃபுல்லாக மரமாக இருக்கும். குளிர்ச்சியாக இருந்துச்சு. வெயிலே அவ்வளோவா தெரியவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் கவர் போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பக்கம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மானெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த சைடு வந்து ஃபாரஸ்ட். நிறைய மான் அப்புறம் குரங்குலாம் நீங்கள் ஆன் த வேல நிறையா இருக்கும். ஏதாவது ஈட்டபிள் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. Seven 30 அளவா சன்னி இல்லை. இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. இந்த கேட்டு மாதிரி இருக்கா, இதுக்கு பின்னாடி வந்து ஃபாரஸ்ட்டு. இப்போ நிறைய மான்லாம் இருக்குது. வேறு ஒன்றும் பார்க்கல. அப்புறம் அந்த வேலை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. போகிற வரவங்கள யாருமே விடலை. எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏர்லி மார்னிங்கே சாப்பாடு நல்லபடியாக சூப்பராக சாப்பிட்டுட்டேன். நிருதிலிங்கம்
4வது லிங்கமும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வேலை போயிட்டு இருந்தால் இந்த திருநேர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வரும். ஸோ இது வந்துட்டால் நம்ம பாதி இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நேர்கோட்டில் இருக்குது அண்ணாமலை கோயிலேருந்து இதுக்கும். இந்த ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு திசையை குறிக்கும். அதை இந்த 8 திசைங்களை குறிக்கிறனால தான் அஷ்டலிங்கங்கள்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஹீரோ ஆசிரமம். ஸோ ஆன் த வேல வந்து நம்ம நித்யானந்தா ஆசிரமம் பார்த்தேன். ஸோ இது வந்து நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். முன்னாடி அவரோட பெரிய ஸ்டாச்சு வேறு இருந்துச்சு அந்த கேட்டுக்கு உள்ள. ஸோ நான் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சூரியலிங்கம். ஸோ 5வது லிங்கமான சூரியலிங்கம் பார்க்க வந்தாச்சு. இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறது 6வது லிங்கமான வர்ணலிங்கம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் 8:30. நான் வெயிலே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். 8:30க்கெலாம் பயங்கரமாக வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வேலை இந்த மாதிரி மசாஜ் சேர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வயசானவங்க இல்லை கால் வலியோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல இந்த ஸ்பாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு 800 1 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி வசதிலாம் இருக்குது. இங்கேருந்து மழை சூப்பராக தெரியுது. நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே மரமே இல்லை. இது ஊருக்குள்ளே இருக்க மாதிரி. கார்த்திகை தீபம் வந்து இங்கே தான் மேலே ஏற்றுவாங்க. 7வது லிங்கமான வாயுலிங்கம் தரிசனம் பண்ண வந்தாச்சு. ஸோ இங்கேயும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கிரிவலம் வந்தால் தான் அஷ்டலிங்கமும் தரிசனம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த 8 லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக அங்கே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் நடக்க முடியலன்னா. ஸோ அந்த வேலை வந்து பயங்கரமாக வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால வாட்டர் மிலன் வாங்கி சாப்பிட்டேன். திருவண்ணாமலையில் ஜெகநாத் டெம்பிள். ஸோ அரௌண்ட் 9 o'clock இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிவலம் எங்கேயாவது வாக்கிங் போகும்போது பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் என்னோட கேரி பண்ணியிருந்தேன். சந்திரலிங்கம். இருக்கிறது இந்த ரெட் கலர். இங்கே குபேரலிங்கம். 9:30. ஸோ ஃபைனலாக இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ இது வந்து பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கும். அது பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி பாதையிலேருந்து உள்ளேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அம்மா கருவறையிலேருந்து மீண்டும் பிறக்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. வந்து பயங்கரமாக க்யூ இருந்துச்சு. இந்த க்யூவில் நின்னா இன்னும் 3 hours 4 hours கூட ஆகலாம். ஸோ அதனால் நான் இங்கே இல்லாமல் அப்படியே கிளம்பிட்டேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கிரிவலம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெயின் கூட இல்லை. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. இந்த கிரிவலம் நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு 2 days முன்னாடியே ஜெய்கிட்ட சொன்னேன். அந்த 2 daysல எனக்கு பயங்கரமாக கால் வலி, அதாவது ரைட் லெக்கில் வந்து பயங்கரமாக பெயினாக இருந்துச்சு அந்த தொடக்கிட்ட. நான் இதை வச்சுட்டு நான் எப்படி நடக்க போகிறேனோ நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ எனக்கு அந்த பெயின் கூட இல்லை, அந்த பெயினும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக நடந்து போயிட்டுருக்கேன். அதுவும் நான் தனியாக, யாராவது பேச்சு துணைக்கு வந்தால் கூட தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் தனியாக இந்த மாதிரி சூப்பராக நடந்து போயிட்டுருக்கேன்னா அது பியூர்லி பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். டைம் 10:30. இதுதான் கோயில் கோபுரம் தெரியுது. தெரியுது. ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். டைம் வந்து 10:40. ராஜகோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானேன். உள்ளே வந்து ஃப்ரீ தரிசனம், அப்புறமா 50 rupees தரிசனம் இருந்துச்சு. ஸோ நான் 50 rupees தரிசனம் தான் போனேன்.
ஆனால் 50 ருபீஸ் தரிசனம் போயே 3 ஹவர்ஸ் லைனில் நிற்க வேண்டியதாயிடுச்சு. கிரிவலம் சுற்றுறதே ஈஸியாகிடுச்சு, இந்த லைனில் நிற்கிறது பயங்கர பெயின் ஆயிடுச்சு. இந்த லைன் வந்து மூவ் ஆகவே மாட்டேங்குது. இன்பிட்வீன் எங்கேருந்து அந்த லைன் வருது, எவ்வளோ ரூபா டிக்கெட்னே தெரியல, நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஸோ நான் அதை கூட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 லைனுக்கு தனியாக நிற்குது, இன்னொருத்தவங்க அப்படியே கபகபான்னு கூட்டம் கூட்டமாக போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அது விவிஐபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திருவண்ணாமலை டெம்பிள் பற்றி கொஞ்சம் பார்ப்போமா. இந்த டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரியில் சோழர்களால் கட்டப்பட்டுச்சு. அப்புறமா பாண்டியர்கள், நாயக்கர், விஜயநகரர், இந்த மாதிரி ஒவ்வொரு மன்னர்களால் ஒவ்வொரு தடவையும் கட்டப்பட்டு இது டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து சோழர்கள் தான். ஸோ இந்த திருவண்ணாமலை வந்து நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நெருப்போட இதாக வந்து குறிப்பிடப்படுது. அதாவது அக்னி லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது, அக்னி ஸ்தலம்னு சொல்லப்படுது. ஸோ திருவண்ணாமலையே காந்தமலைன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாரையும் ஈர்க்குமா. ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா அகெயின் நீங்கள் வர்றதுக்கு தான் உங்கள் மனசு இது ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரீசன்ட் டயத்தில் நிறைய தெலுங்கு பீப்புள் வந்து இங்கே வந்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பௌர்ணமி நாளில் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் முன்னாடிலாம். இப்போல்லாம் நார்மல் டேஸ்லேயே பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம க்யூவில் நின்றுட்டுருக்கோம், இவங்கெல்லாம் இங்கேருந்து படபடன்னு வராங்க. இது எந்த மாதிரி க்யூ, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க எல்லாருமே தெலுங்கு பேசுகிறவங்க தான் இங்கே இருக்காங்க. ஓம் நம சிவாய். ஃபைனலி சூப்பராக தரிசனம் பண்ணிட்டேன். ஆனால் 3 ஹவர்ஸ் லைனில் நின்றுருந்தேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா டேட் பார்த்து போங்க, வீக்கெண்டில் மட்டும் போயிடாதீங்க. ஈவன் தோ நான் வீக் டேஸில் தான் போனேன். ஏன்னா நான் போனது வந்து மண்டே, ஆனாலும் இன்றைக்கி பயங்கர ரஷ்ஷு. எதுக்கு தான் இவ்வளோ ரஷ்ன்னு தெரியவே இல்லை. ஸோ பௌர்ணமி நாளில் வந்து பயங்கரமாக எல்லாரும் கிரிவலம் போயிட்டு தரிசனம் பண்ணுவாங்க, அப்போ ரஷ் இருக்கும். ஓகே, வீக்கெண்டில் கூட ஓகேன்னு சொல்லலாம். இன்றைக்கி வீக் டேஸ், ஆனாலும் இன்றைக்கி பயங்கர ரஷ்ஷு. இப்போ வந்து ஜங்ஷன் வந்துட்டோம். நான் கூட ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன், ஆனால் வந்தாச்சு. கரெக்டாக 1:40க்கு நான் வெளியே வந்தேன். பிரசாதம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அப்படியே அம்மாவும் வந்தாங்க. 1/2 ஹவரில் நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ அரௌண்ட் 2 o'clock நான் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டேன். எங்களோட ட்ரெயின் வந்து 3:40க்கு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் எங்களோட லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வெயிட்டிங் ஹாலில் தான் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்துச்சு, ஏறிட்டோம். ஸோ நான் வந்து ரிட்டன் பெங்களூருக்கு போல், அம்மா கூட சேர்ந்து மதுரைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ஒரு 5.5 ஹவர்ஸ் நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 2 o'clock நாங்கள் மதுரை ரீச் ஆனோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓம் நம சிவாய.